குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம் நான் இதில் நான் கல்லாப்பெட்டியில் எல்லாருக்கும் வணக்கம். கல்லாப்பெட்டியில் பணம் ரொம்ப நமக்கு சேரணும் அப்படின்னா பாருங்கள், நம்ம சிவப்பு துணி இது மஞ்சள், இது நேற்றே நான் சிவப்பு துணி போட்டு இது பண்ணி கொடுத்தேன். அதிலிருந்து எடுத்து மறுபடியும் நான் அது வீட்டில் செல்வம் சேர வேண்டும். இது கடையில் பாருங்கள், கல்லாப்பெட்டி வச்சுருக்கோம். அந்த கல்லாப்பெட்டியில் நம்ம நிறைய பணம் சேரணும் அப்படின்னா நான் மல்லிகைப்பூ, தாமரை இதழ்கள்லாம் வச்சுருக்கேன். அதே மாதிரி மஞ்சள் துணி அல்லது சிவப்பு துணி போட்டு நம்ம இது பண்ணணும். எப்பொழுதும் வீட்லேயும் சரி, கல்லாப்பெட்டிலையும் சரி, கோவிலுக்கு நம்ம போயிட்டு வரோம். அந்த போயிட்டு வர ஒரு இதில் இதை நாம் பூ எப்போவும் ஒன்று அது வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வைங்க. கல்லாப்பெட்டியில் அதிக பணம் சேர வேண்டுமா, நமது செல்வங்கள் சேர வேண்டுமா, நம்ம இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. நாம் நம் செல்வம் செழிக்கும், கடையில் வியாபார விருத்தியாகும். அதே மாதிரி நம்ம நீங்கள் ஒரு வாசனை மிக்க மலர்கள், தாமரை இதழ்கள் இதில் எல்லாம் கல்லாப்பட்டியில் நீங்கள் போட்டு வைங்க. அது நான் மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி நான் முன்னாடி ஒரு பதிவில் இதே மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதனால் அப்போல்லாம் நீங்கள் அதே மாதிரி எல்லோ துணி பாருங்கள், நான் போட்டிருக்கேன், அடியில் போட்டிருக்கேன். இந்த கல்லாப்பட்டி தெரியணுங்கிறதுக்காக நான் அப்படி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த எல்லோ துணி அல்லது சிவப்பு துணி அதை போட்டு நீங்கள் நிச்சயம் வைக்கணும். இது நேற்று எடுத்ததுனோடது தான், நான் கண்டினியூ தான் நான் இது போடுறேன். இன்னைக்கு நம் வீட்டில் செல்வம் சேர வேண்டும், கடையில் வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும். மகாலட்சுமி தாயே கோவிந்த மனசுலேயே நீங்கள் சொல்லுங்க, போதுமானது. மண்டல திசைகள் தோறும் மதகரி குடங்கள் ஏந்தி மங்கைக்கு நன்னீராட்ட கங்கை நீர் குடத்தில் மாந்தி தண்டலை கூந்தல் ஊற மகாலட்சுமி சர்வமங்கலம் நீராட்டி தாமரை பூவில் மேலோர் தாமரை பூவை சூட்டி. அந்த தாமரை பூ இல்லாமல் அந்த இது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகாலட்சுமி தாயாருக்கு சூட்டி மண்டிய தூய்மை தாய்க்கு மற்றுமோர் தூய்மை நல்கி மறுவிழா பளிங்கின் மேனி மாசரு துளங்கச் செய்யும் அண்டமா நெடியோன் தேவி மகாலட்சுமி தாயே, எங்களை செல்வத்தை அருளுவாய் நீயே. எங்கள் கஷ்டங்கள் கடன்களை தீர்த்து எங்களை வாழ வைப்பாய் தாயே. தலைவண்ணா தங்கவெண்ணா கஷ்டங்கள் அலைகடல் அரசன் பெண்ணே நீ மகாலட்சுமி தாயே, அறுதியில் கொள்ளும் காளைய அடியவள் நான் வணங்குகின்றேன் உன்னை மகாலட்சுமி தாயே. செல்வ செழிப்பை எனக்கு அருள்வாயாக. பூவினில் உறையும் பூவே மகாலட்சுமி தாயே, பொன்னிடை உறையும் பொன்னே, பூஜைக்கே உரியன் பூஜை புரிகின்ற காதல் செல்வி மகாலட்சுமியே, எங்களுக்கு செல்வங்களை வழங்குவாய், கஷ்டங்களை தீர்ப்பாய். ஏவுமோர் உலகத்துள்ளே இன்மையான் ஒருவனேதான், இவனுனை இறந்து நிற்க இது ஒரு நியாயமோ. அம்மா மகாலட்சுமி தாயே, எங்கள் செல்வத்தை அருளுவாய் நீ. தாவு நீர் சுடலை போல் தாவு நீர் கடலை போல தன் அருள் அலைகள் பொங்கும் சந்திர புரை பூங்கண்ணி மகாலட்சுமி தாயே, சற்றினியே என்னை திரும்பி பார்த்தாலே மேவிய வறுமை தீர்ப்பேன் மகாலட்சுமி தாயே. மெல்லிடை பூங்கோதையாய் நின் மின்னிடும் விழிகள் காண விளைந்தனேனே மகாலட்சுமி தாயே, போற்றி போற்றி. உனது கடைக்கண் பார்வையே சற்றே எங்கள் மீது திரும்பிப்பார். முப்புவி ஈன்ற மகாலட்சுமி தாயே, மோகனச் சிரிப்பின் செல்வியே, மூவிரண்டொன்றாய் வந்த பிரம்மத்தின் மொத்தமாக மகாலட்சுமி தாயே, அற்புதம் காட்டி நிற்கும் அழகிய சிற்ப ஜோதி, ஆனந்த தெய்வமாத அரும்பெறல் அன்னை பேரில் உன் கடைக்கண் பார்வையை எங்கள் மீது திருப்புவாய் மகாலட்சுமி தாயே. இப்பொழுதே உரைத்த பாடல் எவரெங்கு பாடினாலும் நீ செல்வத்தை வாரி வழங்குவாய், உன் கடைக்கண் பார்வையை திருப்புவாய். இப்புவி உளநாள் மட்டும் இன்பமும் அறிவும் சேரும், செல்வமும் சேரும், நற்பொருளும் பேரும் கிட்ட வேண்டும் மகாலட்சுமி தாயே. நன்னிலை வளரும் என்றும் நாட்டுக்கே ஒருவராக நாளவர் உயர்வார் உண்மை மகாலட்சுமி தாயே. இந்த மகாலட்சுமி தாயாரை இப்படியெல்லாம் போற்றி நாம் வணங்க வேண்டும்.
ஏதோ ஒரு மந்திரத்தை நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணுங்க. நமது செல்வ செழிப்பு நீங்கும் நிச்சயமாக. முயற்சி நம்முடையது, முடிவு தெய்வத்தினுடையது. செல்வமெட்டும் எய்தி நின்னார் செம்மையே ஏறி வாழ்வேன், இல்லையென்று கொடுமை உலகில் இல்லையாக வைப்பேன். மகாலட்சுமி தாயே, முல்லை போன்ற முறுவல் காட்டி, முல்லை போன்ற பூ முறுவல் காட்டி, வாதை நீக்கி எல்லையற்ற சுவையே எனை நீ என்றும் வாழ வைப்பாய். உன் கடைக்கண் பார்வையை திருப்புவாய் மகாலட்சுமி தாயாரே. அற்புத விழியாலே அச்சுத முகுந்தன்மேனி அப்படி காண்பதுண்டு மகாலட்சுமியே, ஆனந்தம் கொள்வதுண்டு இப்பொழுது அந்த கண்ணை என்னிடம் திருப்புத்தாயே மகாலட்சுமி தாயாரே. இருமையும் செழித்து யாமும் இகத்தினிலே அருள்வாய் அம்மா. மது எனும் பெயரில் வாழ்ந்த மனமிலா அரக்கன் தன்னை மாபெரும் போரில் வென்ற மாலவன் மார்பிலாடும் அதிசய நீலமாலை அன்னத்தின் விழிகள் கண்டு நாங்கள் மயங்குகின்றோம். உன் நீலவிழி பார்வையை எங்கள் மீது திருப்புவாய் மகாலட்சுமி தாயே. எங்களுடைய வறுமை நீக்கி செல்வ செழிப்பை கொள்வாய். அண்ணலும் காலத்தோறும் ஆனந்தம் கொள்வதுண்டு. அண்ணனின் விழிகள் கண்டு அண்ணலும் காலந்தோறும் ஆனந்த கொள்வதுண்டு. உன் கடைக்கண் பார்வையை எங்கள் மீது திருப்புவாய் மகாலட்சுமி தாயே. பதுமநீர் முகத்தினாலே பதுமத்தில் உறையும் செல்வி, பார்க்கடல் மயக்கும் கண்ணை பதியின் மேற்பாய்த்த கண்ணை போர்த்தெடுத்து தென்மேல் வைத்தாள் பிழைப்பெண் யான் அருள் செய்வாயே மகாலட்சுமி தாயாரே. பேரருள் ஒழுங்கே கொண்ட பிழையிலா கமலத்தாயே, எங்கள் மீது உனது கடைக்கண் பார்வையை திருப்புவாய் மகாலட்சுமி தாயாரே. கண்பட்டால் மனது பாடும் கார்குழல் அலையே போற்றி, காதளவோடும் கண்ணாள காசினியே அளந்தாய் போற்றி, வெண்பட்டை அழகை மூடும் வியத்தகு சிலையே போற்றி, வெண்மல்லிகை பூ மாலை விளையாடும் தோழி மகாலட்சுமி தாயே, உனது கடைக்கண் பார்வையை எங்கள் மீது திருப்புவாய். பண்பட்டார் இல்லாதார் பக்குவம் அறிவாய் போற்றி, பணிபவர் இதயத்துள்ளே பாசுரம் படிப்பாய் போற்றி, விண்முட்டும் நாணம் வேத நாயகியே மகாலட்சுமி தாயே, உன் கடைக்கண் பார்வையை எங்கள் மீது திருப்புவாய் தாயே. வேயுறு தோளின் சக்தி விரிதருள் போற்றி போற்றி தாயே மகாலட்சுமி தாயே. தாமரை மலரில் தனிரென்ன நிற்கும் மகாலட்சுமி திருவே போற்றி, தாமரை வதனம் கொன்ற தங்கமா மணியே மகாலட்சுமி தாயே போற்றி, தாமரை கரத்தில் ஏந்தி தவமென நிற்பாய் மகாலட்சுமி தாயே போற்றி, தாமரை கண்ணான் காக்கும் தரணியை காப்பாய் மகாலட்சுமி தாயே போற்றி, தாமரை போல வந்த தவமுனி தேவர்களுக்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி தயை செய்யும் திருவே மகாலட்சுமி தாயே போற்றி, தாமரை கண்ணால் செல்வம் தந்தருள் புரிவாய் போற்றி, உன் கடைக்கண் பார்வையை எங்கள் மேல் திருப்புவாய் போற்றி, தாழ்மறை நானோ வார்த்தை தர்மமே மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி, உனது கடைக்கண் பார்வையை திருப்புவாய் போற்றி. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் அல்லது சிவப்பு இந்த துணியை எப்பொழுதும் அதாவது சுத்தமான தூய புதிய ஆடையை நீங்கள் இது பண்ணுங்க. நான் அடியில் இருக்குது மஞ்சள், இந்த கல்லாப்பட்டி தெரியணுங்கிறதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன். செல்வம் சேர வேண்டுமா, சிவப்பு மஞ்சள் துணியை பயன்படுத்தி அந்த நீங்கள் பூ, மல்லிகைப்பூ, தாமரை இதழ்கள் உங்களால் எது முடியுதோ அதை நீங்கள் எல்லாம் தொடர்ந்து முயற்சி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பழம் வேணும்னா முதல்ல பூ, பிஞ்சி, காய், கனி, அப்படிதான் இப்போ கடுமையான ஒரு தருணம் தான். அப்பொழுது தான் கிடைக்கும். ஒரு குழந்தை வேணால் 10 மாதம் பொறுத்திருந்தால்தான் அதை நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் வெற்றி என்னும் கனியை நாம் பறிக்க முடியும்.
ஆகையினால் நாம் பொறுமை காத்து நமது இந்த நேரத்தில் அமைதி காத்து நமது செல்வம் வெற்றி எனும் கனியை பறிப்போம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோட NS விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தாங்க வேணா துயரத்தில் தான் இருக்கோம் ஒவ்வொருத்தருமே. அது எங்கேயோ ஒருத்தர் தான் நல்லா இருக்காங்க. நம்மளோட கஷ்டங்கள் தீர வேண்டும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.